பாட்டு பாடும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது இந்த டிசம்பர் ஹல்லேலூயா நான் இங்கே இருந்து பாட்டு பாடும்போது இயேசு பிறப்பை குறித்து அப்பா பாடும்போது நான் என்னுடைய கண்ணில் இருந்து அறியாமலே கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த டிசம்பர் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்ணூட்டி என்று சொல்லக்கூடிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னை கல்யாணம் ஹல்லேலூயா பண்ணி கொடுத்த அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த கிராமத்திலே ஹல்லேலூயா 7 நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கிறிஸ்துமஸ் அன்று நான் பட்டினியாக இருந்து என்னுடைய பிள்ளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெட்டினியன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 7 நாள் 2 வயசு கூடிய ஹல்லேலூயா அவன் பட்டினியாக இருந்தான். அதனால எனக்கு மறக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நான் ஹல்லேலூயா கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஹல்லேலூயா புது உடுப்பு நான் வாங்கல என்று சொல்லி அக்கா பார்த்தா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்று சொல்லி எனக்கு பைசா இல்லாம இல்லை, எனக்கு பைசா இருக்கிறது. ஆனால் என்னால மறக்க முடியவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சீடி ஹல்லேலூயா கட்டன் காப்பி போடுறதுக்கு கூட சீடி இல்லை. நான் ஹல்லேலூயா எனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னா என் இயேசு பிறந்தாரே அந்த பிறந்த நாள் இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா நானும் என் பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் ஏழைகளை நினைக்கிறார், தாரித்திரம் உள்ளவரை நினைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனாதைகளை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டவர்களை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் யாரையும் புறமே தள்ளுவதில்லை. நான் அதனால அந்த பாட்டு பாடுறேன். ஹல்லேலூயா அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. இல்லாவிட்டா என்றைக்கோ மறிந்திருப்பேன். என்றைக்கு என் பிள்ளைகள் நான் மறிந்திருப்போம். இன்றைக்கு உங்க முன்ன சாட்சியா நிறுத்தினது எனக்கு தெரியுமா? ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறது எனக்கு தெரியுமா? அவர் உயிரோடு வைத்தாரே. என்றைக்கே மறித்து போக வேண்டிய நம்மளை அவர் உயிரோடு வைத்தாரே. என்றைக்கே நானே என் பிள்ளைகள் சாக வேண்டியது இந்த சாகாத உயிரோடு வைத்தாரே. அவருடைய அன்பு மேலான சகோதரிமார அவருடைய அன்பு மறக்க முடியாது. அப்பா வாசித்த அதே வேத பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். எசேயா 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. என் ஏசப்பாவுக்கு இடமில்லை. அவர் பிறக்கிறதுக்கு இடம் தேடிக் கொண்டிருந்தது. ஒரு மனுஷனும் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு அவர் இடம் தேடிக் கொண்டிருக்கிறார். யார் உள்ளையாவது நான் பிறக்க வேண்டும், யார் வீட்டுக்குள்ளையாவது பிறக்க வேண்டும். அவர் பிறக்கிறதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு என் தகப்பன் ராஜாவாய் இருக்கிற அவருடைய பிறப்புக்கு இடமில்லை என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த கிறிஸ்துமஸ் அன்று நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பிறப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்து பிறப்பு உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பதுதான் கிறிஸ்துமஸ்.
பிள்ளையை ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya நான் பிரசவிப்பேன் என்று சொல்லி தாயானவள் எவ்வளவு வேதனையாய் இருந்திருப்பாள். ஹalleluya ஸ்தோத்திரம். இடம் தகப்பன் யோசேப்பு இடம் தேடியும் இடம் காரியம் கொடுக்கல. இன்றைக்கும் என் இயேசுவை மாற்றி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya ஸ்தோத்திரம். சபைகள் மாற்றி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாற்றி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவ சந்தைக்கு, இந்த கலக்குழி, இந்த சபையில நீங்கள் ஒருவர் ஹalleluya ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஹalleluya சத்தமோடு அதிரே சொல்லுவோம். ஹalleluya பிறக்காவிட்டா உங்க கிருபையில் கிறிஸ்து பிறக்காவிட்டா உங்க கிருபைய சூரியவத்தா இருக்கும். ஹalleluya ஹalleluya நீங்க இருளா இருந்துட்டு இருப்பீங்க. ஹalleluya வெளிச்ச வேண்டும் என்று சொன்னோம். கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் பிறக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya அதுதாங்க கிறிஸ்துமஸ். அதுதாங்க கிறிஸ்துமஸ். இயேசு பிறந்தது நிமித்தம் தானே. ஹalleluya அவருடைய பிறந்த தேதி பைபிள் குறிப்பிட எழுதவில்லை. ஆனாலும் அவர் பிறந்தார். ஹalleluya ஹalleluya எந்த இடத்திலுமே இடம் கொடுக்கவில்லை. அவர் பிறப்பதற்கு இடம் தேடினார். இடம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்குள் அவர் பிறப்பதற்கு ஆசைப்படுகிறார். உங்களுக்குள் அவர் இருக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். சின்ன பிள்ளைகள் உங்களுக்குள்ளே சுமருவதற்கு, உங்களுக்குள்ளே பிறப்பதற்கு ஆசைப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ஒரு கொண்டாட்டமா நீங்க பார்க்க கூடாது. கிறிஸ்துமஸ் நாள் ஒரு கொண்டாட்டமாய் பார்க்க கூடாது. இயேசு என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா என்று இன்றைக்கு சோதனை செய்வதுதான் கிறிஸ்துமஸ். ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya இயேசு பிறந்திருக்கிறாரா? நம்ம வீட்டுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? ஹalleluya இன்றைக்கு உங்களையும் அங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டதனால உங்க குடும்பம் உங்களை தள்ளி நிறுத்தலாம். ஹalleluya ஸ்தோத்திரம். சொந்த பந்தம் மாற்றி நிறுத்தலாம். ஆனால் இயேசு பிறப்பது இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹalleluya இயேசு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறதுனால இருளுக்கு பிடிக்காதுங்க. ஹalleluya இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் வெளிச்சமுள்ள தேவன் வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். அவரை கொல்லுவதற்காக ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா ஆலோசனை பண்ணினார். ஹalleluya ஹalleluya இயேசு பிறந்தாருன்னா நம்மளை மாற்றி நிறுத்துவாங்க. ஹalleluya நம்மை ஒற்றப்படுவோங்க. ஹalleluya நம்ம குடும்பத்துல ஒற்றப்படுவோங்க. ஹalleluya இயேசு கூட ஜனங்கள் எல்லாம் ஓடினாங்க, சாப்பிட்டாங்க, இருந்தாங்க, அற்புதத்தை கண்டாங்க. அற்புதத்தை ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya பெற்றுக்கொண்டவங்க அநேகரா இருந்தாங்க. ஆனாலும் ஹalleluya ஸ்தோத்திரம் அவரை குற்றப்படுத்தினார் அல்லவா? அவரை வேதனைப்படுத்தினார் அல்லவா? அவரை அடித்தார்கள் அல்லவா? இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது நிமித்தம் தான் இந்த அகிலாண்டத்தையும் ஜனத்தையும் மானவ ஜோதிகளை ஹalleluya ரட்சித்ததற்காக ஏசப்பதான் சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதாங்க நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இதுதாங்க நற்செய்தி. வேற நற்செய்தி இல்லைங்க. ஹalleluya ஹalleluya அந்த 9வது அதிகாரத்திலேயும் அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அதை பத்துங்க. செபுலோன் தேசத்தில் நப்தலி தேசத்தை இடுக்கமாய் ஈனப்படுத்தின. இந்த வார்த்தையை அதிகமாய் போட்டது இடுக்கம். ஹalleluya ஹalleluya இந்த வார்த்தை எனக்கு ஈனப்படுத்துறது. 2 வார்த்தைகளை அதிகமாக என்னுடைய ஹிருதயத்துல
இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு இடுக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஈனப்படுத்துதல் சொன்னா நம்மளை வெட்கப்படுத்துவது அர்த்தம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் ஈனப்படுத்தி பேசிவிட்டார், என் வெட்கமாய் பேசிவிட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த இடுக்கத்தையும் இந்த ஈனத்தையும் மாற்றுவதற்காகத்தான் மகிமை உள்ள தேவன் அவர் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க இடுக்க மாறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உங்க ஈனப்படுத்துதல் மாறப் போகிறது. சந்தோஷத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா சந்தோஷத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா நம்ம ஹல்லேலூயா இவ்வளவு நாளை வெட்கப்படுத்தி இல்லவே, இவ்வளவு நாளை இடுக்கத்துக்குள் இல்லவே என் தேவன் பிறந்தது நினைத்தோமா அந்த இடுக்கங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாவியாய் இருந்த பாவத்துக்குள்ள இருந்த ஹல்லேலூயா சேற்றுக்குள்ள இருந்த நம்மளை தூக்கி எடுத்த அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலதான் அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரு. ஹல்லேலூயா அது கீழே வாசிங்க. முந்தின காலத்தில் இருந்தது போல அதை இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலியாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்தில் இந்த மூணு காரியத்தை தான் அந்த வசனத்தை நான் ஹல்லேலூயா பிற்காலத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா நம்மளாவது சொன்னேனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜீனியும் தேடலை இல்லாமல் அந்த இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருந்தேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதனைப்பட்டு ஒரு கடுகாப்பி குடிக்க வழி இல்லாமல் இருக்கும்போது ஈனப்படுத்தி வெட்கப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட இனிவருக்கு வாழ முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாராவது ஹல்லேலூயா சாப்பிட்டுதான் வாழ வேண்டும், யாருக்கையாவது கை நீட்டினால் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பிலே ஈனப்படுத்தி அவர்கள் முன்பிலே மகிமைப்பட செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதற்குள்ள காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் அவர் பிறக்காவிட்டார் என்றைக்கு அந்த தண்ணீரை நாங்கள் ஒடுங்கி போயிருப்போம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அந்த தெம்மலை தேர்வு அந்த கடுதுருத்தி ரோடோட அடுத்து போய்கொண்டிருக்கிறது. பெருமலை 2 பிள்ளைகளை நானும் தூக்கி அந்த ஆத்துல விடுவதற்காக அந்த ஆத்து ஓரத்துல நிற்கும் போது ஒரு சகோதரி மோன்சி எங்க வீட்டு பக்கத்துல பெரியருக்கு தெரியும். அந்த சகோதரி ஓடி வந்து சைடா எதற்காக இங்க நின்றுட்டு இருக்க, எதற்காக அந்த பிள்ளையை வாங்கிட்டு வீட்டுக்கு அழைத்து போனார். செத்தா இன்னைக்கு எத்தனை வருஷம், 12 வருஷம் இன்னைக்கு உயிரோட வைத்தார். ஹல்லேலூயா அவர் பிறந்தவர் நிமித்தம் இது ஒரு கொண்டாட்டம் அல்லங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனுஷன் தூக்கி தூர போட, சொந்த மதங்கள் தூக்கி தூர போட உங்களை இழிவுபடுத்த நீங்க இழுக்கமான வழியில போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, என் தகப்பன் பிறப்பதற்கு இந்த நாளில் நீங்க இடம் கொடுங்க. இயேசுவே ஹல்லேலூயா நான் இத்தனை வருஷம் வரை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் நீர் பிறப்பதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா அத்தனை பேருக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அவர் பிறப்பதற்கு நான் இடம் கொடுக்கிறேன்.
வழி அருகே நின்று கொண்ட பிச்சைக்காரன். என் ஏசப்பாவும் வழியிலான நின்று கொண்டிருந்தான். தனக்கு இடம் இல்லாமல் வழியருகதான் நின்று கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் வழியருகதான் நின்று கொண்டிருக்கிறோம். யாராவது இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு? உங்கள்கிட்ட பேச யாராவது இருக்காங்களா? உங்களை அன்பா நேசிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்லங்க. எடுத்தோன்னா என் தேவன் அன்றைக்கு வழியிலதான் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவரை சேர்த்து பிடிப்பதற்கு யாருமே இல்லாமல் இருந்தது. தேசம் இல்லாமல் இருந்தது. யாருமே இல்லாமல் அவர் பிறப்பதற்கு இடம் கொடுக்காமல் இருந்ததை சொன்னோம். அல்லேலூயா. 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 இன்னைக்கு உங்க உள்ளத்துல வருவதற்கு அவர் ஆசைப்படுதாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் உங்க உள்ளத்துல வருவதற்கு அவர் ஆசைப்படுதாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஏசப்பாவே, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா, எனக்கு என்ன வழி என்று நின்று கொண்டிருக்கிறேன். யாருமே என்னை நேசிக்காம, யாருக்குமே இல்லாம, அவருடைய ஸ்தோத்திரம், நான் வழியில நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பிறப்பதற்கு நீயாவது இடம் கொடுக்க மாட்டாயா? அல்லேலூயா. நான் பிறப்பதற்கு நீயாவது இடம் கொடுக்க மாட்டாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிச்சைக்காரன் வழியில நின்று கொண்டு ரெண்டு கண்ணம் தெரியாமல் காடுமுடம் அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு என்று கூப்பிட்டா அவர் நம்ம வீட்டுக்குள்ள வருவார். இயேசு என்று கூப்பிட்டா அவர் நமக்கு ஓடி வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குருடனை நீ கூப்பிடாதன்னு சொல்லி அவனை அதட்டினார்கள். அழைய ஸ்தோத்திரம். இவன் என்ன செஞ்சா 3 தடவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட பாட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதுல 2வது கூப்பிட்ட பாட்டா அழைய ஸ்தோத்திரம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவனை அதட்டினார்கள். இன்றைக்கும் நம்மளை பேச விடாதபடி நம்முடைய வாயை அழைய ஸ்தோத்திரம் அடைப்பதற்குத்தான் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மளை கூப்பிட சொல்லி யாரும் வர மாட்டாங்க. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவத்துக்குள்ள போய்விட்டாயா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உன் காரியத்துக்கு எதற்குமே வர மாட்டேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் பிறந்தார். கிறிஸ்து பிறக்கிறது எங்க தெரியுமா? வெறுமையான இடத்தில் தான் அவர் பிறக்கிறார். ஏன்னு சொன்னால் வெறுமை அன்றைக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது. அவர் வெறுமையான இடத்தில் தான். அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? மரங்கள், தண்ணி, கடல் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கினார். அவர் வெறுமையான இடத்தில் தான். இன்றைக்கு நீங்க வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கை வெறுமையா வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு போனாவது எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும் என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். அல்லேலூயா. பலரால் நீங்க கைவிடப்பட்ட, பலரும் உங்களை வேதனைப்படுத்தி, அல்லேலூயா, வெளியில சொல்ல முடியாமல், அல்லேலூயா, நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார். இன்றைக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிறந்தார். உங்க பெருமை மாறுகிறது. உங்க பெருமை மாறுகிறது. உங்க பெருமை மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதை வாங்குறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? 2000 வருஷங்களுக்கு முன்பால் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்கு வேண்டி கால்வாரியில மரித்தாரே. அல்லேலூயா. அவர் பிறப்பு மாத்திரமில்லை, யாருக்காக மரித்தார்? யாருடைய பாவத்திற்காக மரித்தார்? நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அநியாயத்திற்காக. எத்தனை தடவை அவரை குத்திருப்போம், எத்தனை தடவை அவரை வேதனைப்படுத்தியிருப்போம், எத்தனை தடவை அவரை வேதனைப்படுத்தி பேசியிருப்போம், எத்தனை தடவை அவரை மறுதளித்து வாழ்ந்திருப்போம். இன்றைக்காவது
நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? இதுவரை என் வாழ்க்கையை நான் ஏதோ தானம் என்று வாழ்ந்து விட்டேன். இன்றைக்கு என்னை ஒழுங்குபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். அவன் நமக்காக குத்தப்பட்டார். அவன் நமக்காக விழாப்புறத்து ஈட்டினால் குத்தினான். யாருங்க குத்தினாங்க? யாருங்க குத்தினாங்க? ஆலயத்திலிருந்து பிரசங்கம் கேட்டவங்க வாங்க. ஆலயத்திலிருந்து இயேசுவை என்று கூப்பிட்டவங்க வாங்க. விழாப்புறத்தில் குத்தினாங்க. காரணம் கொண்டு துப்பினது யாருங்க? இவர சிலுவையில் ஆலைகள் என்று சொன்னது யாருங்க? இன்றைக்கு ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க தாங்க. எத்தனை தடவை இயேசுவை நம்ம குத்திக்கிட்டு இருக்கோம்? எத்தனை தடவை இயேசுவை மறுதலித்து வாழ்ந்து விட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பக்கமாய் நம்முடைய இருதயம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நாளை என்று மாற்றி வைக்காதீங்க. அதுதான் அந்த குருடனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாவிட்டாலும் காலும் முடங்கமாக்கப்பட்ட குருடன். அவன் பிறவிலே உணர்ந்த அவனுக்கு கண்ணு தெரியாது. இயேசுவை பார்ப்பதற்கு கூட கண்ணு தெரியாது. அவனுடைய இருதய கண்ணு திறந்ததனாலதான் இயேசு என்று கூப்பிட்டார். இன்றைக்கு நம்முடைய கண்ணு திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா! நம்முடைய ஆவிக்குரிய கண்ணுகள் திறக்கப்பட வேண்டும். உள்ளாவ சந்தல் கையிலவரசியா. ஹல்லேலூயா! 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 அந்த குருடனாம் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இது எத்தனை பேர் ஆசைப்படுதுங்க? அப்பா எனக்கு இறங்க வேண்டும். நீங்க அப்படி கூப்பிட்டீங்களா? பல நேரத்தில் நான் ஊழியத்திற்கு அதிக ஸ்தோத்திரம் அந்த டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது என் கெண்மத்தினுடைய கண்ணாடி இறக்கி வச்சுட்டு நான் அழுதுகிட்டே போவேன். பாட்டு அதிக சத்தமா பாடிக்கொண்டு போவேன். அதிக ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனே. பல நேரத்திலையும் என்னுடைய மெசேஜில் இந்த காரியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். என்று சொன்னா ரெண்டு கண்ணு வந்ததாய் மனுஷன், குழந்தனாய் பிறந்த மனுஷன். இன்னைக்கு நமக்கு ரெண்டு கால் இருக்கிறது, நமக்கு நல்ல கை இருக்கிறது, நமக்கு நல்ல அருமையான கண் இருக்கிறது. ஆண்டவருக்காக அவன் வழியில நின்று தாவீதின் குமாரனை என்று கூப்பிட்டு சொன்னார். நீங்க எத்தனை தடவை சுவிசேஷம் யாரோடலாம் அறிவிச்சிருக்கீங்க? நச்சதி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அந்த குருடன் சொல்லியிருக்கானே, அந்த குருடன் இயேசுவை கூப்பிட்டானே. ஹல்லேலூயா! அவன் பார்வையாளர்படி அந்த கூப்பிட்டான். அவன் பக்கத்துல இயேசுவா வந்தார். அவன் பார்க்கிறதுக்கு கூட கண் இல்லை. எனக்கு அருமையானவர்கள், ஹல்லேலூயா! அவன் கூப்பிட்டது என்ன தெரியுமா? அவன் சத்தம் போட்டது எதற்கு தெரியுமா? என்னுடைய சத்தமே இயேசு கேட்கட்டும். ஹல்லேலூயா! 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 இன்றைக்கு நம்ம வெட்கப்படாதவங்களாய் இருக்கணும். வெட்கப்படாதவங்களாய் இருக்கணும். நற்செய்தியை சொல்லுகிறவங்களாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அறிய வெட்கப்படாத அவரை குறித்து சொல்லுவதற்கு உங்களுக்குள் அவர் வைராக்கியம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா! 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 கிறிஸ்து வந்தவுடனே ஹல்லேலூயா கோல்கறி எடுத்து சாப்பிட்டுட்டு புதிய வஸ்திரம் உடுத்தி விட்டுட்டு போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா! இதோட விட்டுட்டு போகாதீங்க. இந்த நாளோட விட்டுட்டு போகாதீங்க. கிறிஸ்து உங்க குடும்பத்தில் பிறக்க வேண்டும். கிறிஸ்து ஹல்லேலூயா! நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள பிறந்திருக்கிறார்களா? ஹல்லேலூயா! பரலோகத்திற்கு போகிறதுக்கு தகுதியா இருக்கவங்க ஹல்லேலூயா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? அபிஷேகம் பெற்றிருக்கோமா? அவருக்கு வேண்டி வாழ்கிறோமா? அவருக்கு வேண்டி பரிசுத்தமா வாழ்கிறோமா? இதுதாங்க கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா! 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 வேற கிறிஸ்துமஸ் இல்ல. அவர் ஏழை கோலம் எடுத்தார், பூமியில வந்தாரு.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருட்டு கிடந்த பூமிக்கு வெளிச்சம் கொண்டு வந்தது என் அருமனானவராகிய இயேசு அல்லவா. இருட்டில் கிடந்த உங்களையும் என்னையும் தேடி வந்தது இயேசு கிறிஸ்து அல்லவா. ஹல்லேலூயா. கொரோனா காலகட்டத்தில் என்றைக்கு மறித்து போக வேண்டியது உங்களவர் அரிய ஸ்தோத்திரம் நீதமாக இந்த இடத்தில் வைத்திருக்கிறாரே அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லுகிறோம். தெரியும், எங்களை ஜீப்ல கொண்டு வந்த ஒரு அண்ணன் கொரோனாவில் செத்து போயிட்டார். எங்க அம்மாவுக்கு தெரியும், ரோரியே தெரியும். கொஞ்சம் வயசுங்க, 42 வயசு தாங்க இருக்கும். எங்களை கொண்டு வந்து ஒரு வாரம் கூட இல்லை, நல்ல ஒரு மனிதன். அதே ஜீப்ல தான் அவர் குடித்த அந்த ஜூஸ் தான் இந்த பிள்ளைங்களும் குடிச்சாங்க. டக்குனு நான் கேரளாவுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் புதுசுல எங்க அம்மா சொல்லுது, இந்த பிள்ளைகளுக்கு கொரோனா வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கு கொரோனா வந்துருச்சு. 3 நாள் பாசிட்டிவ். நான் எங்க அம்மா சொல்லிச்சு, நீ என்னத்துக்கு இங்க வந்த? ஆனா ஆண்டவர் என்று சொன்னார், எனக்கு கொரோனா வரல, இவங்களை பராமரிக்கிறதுக்கு மாத்திரம் இவங்களை பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தாரு. அந்த கொரோனா நான் எங்க அம்மா சொன்னேமா, யோபு போல, யோபு நன்மை அனுபவிக்கிற நம்ம தீமை அனுபவிக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஸ்பர்ஜனுக்கு செத்து போக வேண்டிய நிலைமையில தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு சொல்றீங்க. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் கொரோனா வந்தது. இன்னைக்கு நம்ம சுவாச குறைவு, நம்முடைய சுவாசத்தை கீழடிக்கு போகாம மேல இருக்க வைத்தது யாருங்க? ஏசப்பாதாங்க. இன்னைக்கு தந்தைக்கு நம்மளை ஜெகத்துல உட்கார வைத்தது யாருங்க? ஏசப்பாதாங்க. அவருக்கு நன்றி செலுத்த அவரவர்கள் கிருபையாத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மகமலை கேட்டவர் ஆசைப்படுறீங்க. ஹல்லேலூயா. நான் அந்த வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் அப்படின்னு சொன்னா, கர்த்தத்துவம் யார் தோளின் மேல் இருக்கிறது? யாருங்க சிலுவையை நமக்காக சுமந்தார்? பாரமுள்ள சிலுவை. அந்த சிலுவையை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாரமா இருக்குமா, யாராலுமே தூக்க முடியல. சிசுமான் அதை எடுத்து எனக்கு வாங்கி அப்படி சொன்ன உடனே அதை எடுத்து கொடுத்த உடனே கீழடிக்கு போயிட்டாலும் என் ஏசப்பா அந்த அடியும் அந்த ரத்தமும் போய்கொண்டிருக்கு, தலையில ரத்தம் போய்கொண்டிருக்கு. அப்படி அந்த பாரம் உள்ள சுமையை எங்கெல்லாம் வைத்தாரு? தோழியுமே. யாருக்காக? உங்களுக்காக. சொல்லுங்க, எனக்காக. பிள்ளைகள் சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க, எனக்காக என் ஏசப்பா பாரமுள்ள சிலுவையை வைத்தாரு. சொல்லுங்க, எனக்காக. ஹல்லேலூயா. எனக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. தவறி போகும்போது நினைச்சுக்கோங்க, பாரமுள்ள சிலுவையை என் ஏசப்பா சுமந்தாரு. எனக்காக, என் பாவத்திற்காக நான் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லினார் என் ஏசப்பா. அந்த பாரமுள்ள சிலுவையை எனக்காக சுமந்தார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் யார் தோளின் மேல் இருக்கிறது? என் அருமநாதனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் அழுது கொண்டிருக்கிறாரு. என் ஜனம் என்னிடத்தில் வரலையே. அவர் உருவாக்கின ஜனம், அவர் ஜீவன் கொடுத்த ஜனம். இன்றைக்கும் ஆண்டவர் யார் என்று சொல்ல அவர்களுக்கு முடியவில்லையே. பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் என் குடும்பம் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. சுவிசேஷம் ஒவ்வொருவர் விடப்பட்ட கடமையாயிருக்கிறது. ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட நீங்க சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அவர் சபிக்கப்பட்டவங்க. வேற ஒண்ணு இல்லை.
சுவிசேஷம் எல்லாருக்கும் பாஸ்டருக்கு மாத்திரம் கொடுக்கல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ சொல்லுவதற்கு நாணம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ சொல்லுவதற்கு வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னா அல்லேலூயா, பாவத்தினுடைய குடியில் கிடந்த அல்லேலூயா தண்ணி கிடக்கும் செடியில அல்லேலூயா அந்த சாக்கடாக்குள்ள கிடந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் கோரி எடுத்தாரே, அவர் வாழ்வோடு சேர்த்தளித்தாரே, அவர் நம்முடைய கவலைகளை மாற்றினாரே. அல்லேலூயா. இன்றைக்கு அவரை துதிக்க வைத்தாரே, அவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தத்துவம் அவர் தோளிலே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னங்க? அதிசயமான நாமம். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல உள்ள கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. குஷ்டரோகியை பார்த்துட்டா என் தகப்பன் மாறி போன தகப்பன் அல்ல. உலகம் குஷ்டரோகிகளுக்கு வேண்டி ஒரு அல்லேலூயா தனிமையாக்கப்படும் போது, உலகம் தனிமைப்படுத்தும் போது என் இயேசப்பா அவரை கூசாம தொட்டாரே. அல்லேலூயா. அதுதாங்க அதிசயமான நாமம். இந்த நாமத்தை விட ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லைங்க.